ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி ஸ்ரீ. இன்றைக்கி நாம் சமைக்க போகும் ரெசிபி கத்திரிக்காய் பச்சடி. ருசி, ஆரோக்கியம், அசைத்தலான சுவை எல்லாமே ஒரே டிஷ்ஷில். இது நம்ம எடையை கட்டுக்கோப்பில் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீரணத்துக்கும் உதவும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். கத்திரிக்காய் பச்சடிக்கு முதல் ஸ்டெப்பாக 3 கத்திரிக்காய் எடுத்து அதை வட்ட வடிவில் வெட்டிக்கோங்க. அதோட சைஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இதே மாதிரி இதே சைஸில் 3 கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அலசி எடுத்த கத்திரிக்காயோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த கத்திரிக்காயோட நல்லாவே ஒட்டுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதோட ஒரு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த கத்திரிக்காயோட நல்லாவே சேர்ந்துருச்சு. அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். நான் கொடுக்க போகிற குக்கிங் டிப்ஸ் என்னன்னா, ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பச்சடியில் சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சினஸும் நிறைய சுவையும் சேர்க்குது. இதை வறுத்து யூஸ் பண்ணுறதுனால பச்சடியோட சுவையை மாற்றி ஒரு இனிப்பு கலந்த அசத்தலான சுவையும் கொடுக்குது. கடலைப்பருப்பில் புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஊட்டச்சத்தான பச்சடியாகவும் மாறுது. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். அதோட 3 காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நாம் 3வது ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். வறுத்து எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் லெவலுக்கு வந்துருச்சு, நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப்பு துருவிய தேங்காய் அதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? வாங்க நம்ம ஸ்டெப் 4க்கு போவோம். இது ஸ்டெப் 4. இப்போ நாம் ஊற வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாமே பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் 1 கப்பு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னு நாம் எடுத்து வச்சுருந்த எல்லா கத்திரிக்காயையும் ஒவ்வொன்றா போட்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு போகாதீங்க. ஏன்னா கத்திரிக்காயில் தண்ணி இருக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப வேகமாக தெறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே பொரித்து எடுத்தாச்சு. இந்த லெவலுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுக்கோங்க. 2 பக்கமுமே அவ்வளோ அழகாக பொரிப்பட்டிருந்துச்சு. நான் பொரிக்கும் போது உண்மையிலே சொல்லப்போனால் அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம ஸ்டெப் 5க்கு போகிறோம். அதுக்கு நாம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, நறுக்கிய 2 வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் சமைக்கும் போது மெலோடி சாங்ஸ் கேட்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என் மைண்டையும் ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கும். நீங்கள் சமைக்கும் போது எந்த மாதிரி சாங்ஸ் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூடவே 2 வெட்டிய பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
வெங்காயம் நல்லா பொன்னிறமானோன்னே இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்து அது கூடயே ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம பேஸ்ட்டு சேர்த்துருக்கறனால அடியில் பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட் நல்லாவே வற்றணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் பச்சடி சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஒரு 1/4 கப்பு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பொரிச்சு எடுத்து வச்சுருந்த எல்லா கத்திரிக்காவையும் அதோட ஆட் பண்ணிடலாம். அடியில் இருந்து கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் மேலே அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா படும். லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த கத்திரிக்காய் துண்டுகள் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக கிண்டி விடுங்க. நான் எப்படி மேலேருந்து எடுத்து அதை கீழே உதிரி விட்டுருக்கணும் அதே மாதிரி பண்ணி விடுங்க. அவ்வளவு தாங்க, கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது, அதுக்கு நான் கேரண்டிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சுவை உறவுகளே.